உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வருகிற ஆகஸ்ட் மாதம் 28, 29 ஆகிய 2 நாட்களும் இதுவரை நான் வெளியில் சொல்லிக் கொடுக்காத பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிரகசிய சூட்சம வகுப்பு நடைபெற காத்திருக்கிறது. எல்லாரும் போலதான் நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். ஆனா பணம் மட்டும் ஏன் என் கையில தங்க மாட்டேங்குதுன்ற கேள்வியில் ஆரம்பிச்சு எப்படி என் கடனை அடைப்பதுன்ற மாதிரி உங்களுக்கு எழக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கான பதிலாக ஒரு நாள் பிராக்டிகல் கிளாஸும் ஒரு நாள் தியரி கிளாஸும் 2 நாள் ஜூம் மீட்டிங் வாயிலாக நடைபெறுகிறது. உலகத்துல நீங்க எந்த மூலையில எங்க இருந்தாலும் இந்த வகுப்புல நீங்க கலந்து கொள்ளலாம். கண்டிப்பாக கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ரெக்கார்டட் கிளாஸ் வழங்கப்படும். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. வழக்கம் போல இந்த பணம் அன்னதானத்திற்கு கொடுக்கப்படும். அதனால மேக்சிமம் இந்த மாதிரி திரும்ப இன்னொரு தடவை நான் எடுப்பேனான்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் படிச்ச ஒட்டுமொத்த வித்தையும் சில பேர் மட்டும் எப்படி முன்னேறுறாங்க, நிறைய வடக்கிந்தியர்களுடைய ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படி நம்முடைய பணத்தை நாம் தங்க வைத்துக் கொள்வது, வீட்டில் பணம் சேர்வதற்கு என்ன செய்வதுன்ற மாதிரி நிம்மதி, சந்தோஷம், மனநிறைவு ஆகிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனைக்கும் மந்திரங்கள் மூலமாக, முத்திரைகள் மூலமாக சக்ராஸ் எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக கலந்த ஒரு பேக்கேஜா இந்த கிளாஸ் இருக்க போது. வகுப்பு கட்டணம் 2400 மட்டும்தான். கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களை வகுப்புல சந்திக்க காத்திருக்கேன். இந்த மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் அந்த அளவுக்கான ஒரு தன்மையில் நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஆரம்பிக்கும் போது மேஷ ராசியிலிருந்து இந்த தடவை சந்திரன் தன்னுடைய நகர்வை அப்படியே அழகா ஆரம்பிக்கிறாரு. முதன்மைத்துவத்துவர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குரு உச்சமா இருக்காரு. ஒரு கிரகமா 2 கிரகமான்ற மாதிரி 3 சுபத்துவமான கிரகங்கள் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் அமர்ந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வாய்ப்பை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் வழங்க காத்திருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிலை இந்த இடத்துல இந்த மாதம் நிகழ காத்திருக்கிறது. குரு எப்பயும் போல கடக வீட்டில் உச்சமாகி உட்கார்ந்திருக்கிறார். இந்த பக்கம் செவ்வாய் அப்படியே இருக்கிறவர் ஒரு 18ஆம் தேதிக்கு மேல குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகத்தோடு இணைவை நிகழ்த்த போறார். ஓகே, அப்படியே ஒரு மாதிரி சனியோட பார்வையிலும் செவ்வாயோட பார்வையிலும் அப்படியே அடிபட்டு அப்படியே ஒரு மாதிரி இருந்த மிஸ்டர் சுக்ரன் 2ஆம் தேதி நைட்டே 3ஆம் தேதி வாக்குல அப்படியே போய் தன்னுடைய வீட்டில் மூல திரிகோண வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி அப்பாடி அப்படின்ற மாதிரி அப்படி கெத்தா அசுர குரு அமர போகிறார். ஓகே, சூப்பர். இந்த பக்கம் அப்படியே ஒரு 7-8 தேதிக்கு மேல அப்படியே கேதுவோட சேர்ந்து ஒரு மாதிரி இருந்த புதன் அப்படியே தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி அமர போகிறார். புதன் கன்னி வீட்டில் வந்து அமரக்கூடிய தன்மை. அதை தாண்டி 17ஆம் தேதி அப்படியே நகர்ந்து 18ஆம் தேதி கார்த்தால சூரியனும் சேர்ந்து அங்க புத ஆதித்ய யோகத்தோடு இயங்க போறார். கிட்டத்தட்ட சனி வக்ரமா இருக்காரு. குரு இங்கிருந்து சனிக்கு பார்வை கொடுக்க போறாரு. அதே 17ஆம் தேதி செவ்வாய் வந்து சசி மங்கள யோகம் இயங்க போது. நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன், இந்த யோகம் என்பது செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க போது ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல இங்க விருச்சக வீட்டுல சந்திரன் பயணப்பட்டு கொண்டிருப்பார். அப்போ அந்த நாள்ல இருந்து செவ்வாய் சந்திர பரிவர்த்தனை வேற ரொம்ப அபரிமிதமா இந்த அமைப்பு இருக்கிறது. என்ன மேடம் என்னென்னமோ கால்குலேஷன்லாம் சொல்றீங்கன்னா, சரி வாங்க பார்க்கலாம். தன்னுடைய சுறுசுறுப்பு தரத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாவ், வேற லெவல் தலைவா. இது வரைக்கும் வாங்கின அடியெல்லாம் அப்படி தள்ளி விட்டு அப்படி எப்படி காலமாடு சீறிட்டு வருமோ அந்த மாதிரி சீறிட்டு வர போறீங்க. உங்களுடைய சிம்பளே காலை தான். காலை மாதிரி அப்படி வெறி கொண்டு இயங்க போறீங்க. யாராலும் அடக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆளுமை பிறக்க போகுது. ராசிநாதன் ஆட்சி பலம் வாங்கி 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதுவும் மூல திரிகோணம் வாங்கி உட்காந்துருக்காரு. ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கு. இந்த பக்கம் குருவோட பொசிஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. 12ஆம் வீட்டு அதிபதியும் போய் குருவோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. இந்த 6, 12, 8 2ஆம் வீட்டு அதிபதி மிஸ்டர் புதன் தன்னுடைய ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்துருக்கு. உச்சமாய் உட்கார்ந்துருக்காரு புதன். என்ன வேணும்? வாக்குஸ்தானத்தோட வன்மை அதிகரிக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வாக்குஸ்தான வன்மை அதிகரிக்கும். 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்து இருந்தாருன்னா பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்கு சொல்வாக்கு இந்த குழந்தை இல்லையா இந்தா குழந்தை, பெயர் இல்லையா இந்தா பேர், ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கான ஒரு அங்கீகாரம் இல்லையா இந்தா வச்சுக்கோ, ஒரு மாதிரி இவ்வளோ வருத்தப்பட்டு வேலை பார்க்குறேன் எனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லையா இந்தா, ப்ரமோஷன் இல்லையா இந்தா, இன்க்ரிமெண்ட் இல்லையா இந்த மாதம் இந்தா தான். 7ஆம் தேதிக்கு அப்புறம் சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ட்ரஸ்ட் மீ, சூப்பராக இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு பலன் சொல்றது இந்த எல்லா ராசிக்காரருக்கும் சந்தோஷம். ஏன்னா பிளான்ட்ரி பொசிஷன் அவ்வளவு சூப்பராக இருக்கு. 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல, அது பக்கத்திலேயே வந்து ராசிநாதன் 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் வாங்கி மூல திரிகோணத்துல உட்கார்ந்துருக்காரு. வேற என்ன வேணும்? அப்படி இப்படி வந்தீங்கன்னா 7ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை வரிசையா மேலையும் இயங்குது கீழேயும் இயங்குது. வேற என்ன வேணும்? ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டவன்லாம் ஏன் சார் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்பான். உங்க வார்த்தைக்கான மதிப்பு மரியாதை கிடைக்கும். சொன்ன சொல் வெல்லும்.
சொன்ன பேச்சே கேட்காம இருக்காங்கன்னா கூட வேலை பார்க்குறவங்க நீங்கள் சொன்ன சொல்லுக்கு மரியாதை பரவாயில்ல, ஜெயிச்சிட்டீங்க, கலக்கிட்டீங்க, சூப்பர்னு போன மாதம் பண்ண வேலைக்கான இந்த மாதம் அப்ரிசியேஷனாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கான ஒரு பேரை வாங்கி கொடுக்கும். செப்டம்பர் மாதம் எனக்கு தெரிந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் வராத அளவுக்கு வேலையிலும் சரி வீட்லேயும் சரி ஒரு பேர் எடுப்பீங்க. காதல் இனிக்கும். 5ஆம் இடம் தான் காதல். நிறைய பேருக்கு இது பண பரஸ்தானம்னு பேர். அது அந்த வீட்டதிபதி அந்த வீட்டில் உட்காந்துருந்தாருன்னா வேற என்ன வேணும்? காசு வருவதற்கான வாய்ப்புகள் தெரியும். ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பணமே வரமாட்டேது, இந்த தடவை பணம் வரும். நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகளை பற்றி நான் கிளாஸ்லேயும் சொல்ல போகிறேன், வேணா கலந்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இன்னும் டைம் நல்லா இருக்கும்போது கரெக்டாக நீங்கள் பாக்கெட் பண்ணிங்கன்னா ஜெயிச்சுடுவீங்க. மேஷராசியை தாண்டி ரிஷபராசி இந்த தடவை வெற்றி கொடி கட்டும் எனக்கு தெரிஞ்சு. நான் யூஸ்வலி மேஷத்துக்கு இந்த தடவை ரொம்ப நல்லா இருக்குது, அதை தாண்டி ரிஷபத்துக்கு வேற லெவல். ஏன்னா சனியோட பொசிஷனும் சரி, ராகுவோட பொசிஷனும் சரி, இந்த பக்கம் கேதுவோட பொசிஷனும் சரி, 17ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு புதன் சனி இவங்களா இருந்தால் கொஞ்சம் நல்லது பண்ணுற பிளான், ரைட்? ஸோ 2க்கும் 5க்கும் உடையப்பட்டவர் ஆட்சி வாங்கி உட்காந்துருக்காரு. ராசிநாதன் இந்த பக்கம் பலம் வாங்கியிருக்காரு. வேற என்ன வேணும்? 12ஆம் இடத்துக்கு பாரு, சுகபோகமாக இருக்குது. தூக்கமே இல்லையா? அந்த தடவை தூக்கம் வருங்க. நல்லா தூங்காமல் தவிக்கிறீங்களே ரிஷபராசிக்காரங்க, நல்லா தூங்குவீங்க. நிறைய ஞான மார்க்கத்தோட பயணப்படுவீங்க. நிறைய பக்திக்குள்ளே உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீங்க. நிறைய பொறுப்புகளை நீங்களாக எடுத்து சில விஷயத்தை மேற்கொண்டு அதில் ஜெயிப்பீங்க. உங்களுக்கான அடையாளம் உங்களுக்கு மீண்டு கொடுக்கப்படும். ஏற்கனவே இருந்தது இந்த 2-3 மாசமா ஒரு மாதிரி நான் படுற பாடு எனக்கு தான் தெரியுன்ற அளவுக்கு வெளில சொல்ல முடியல மேடம். ஆஃபீஸில் மதிக்க மாட்டாங்க, இந்த தடவை மதிப்பாங்க. வீட்டில் எங்க மேடம் எவ்வளோ பண்ணுறேன், கண்டுக்கவே மாட்டாரு, இந்த தடவை கண்டுக்கவார். அப்படியே 6ஆம் இடத்துல இருக்கனால நிறைய பேருக்கு வேலை சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். நம்பர் 1. நம்பர் 2, ஹெல்த் வைஸ் இருந்த ப்ராப்ளம் சரியா போகும். 3வது, பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். அது அக்காவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அத்தையா இருக்கலாம், பெண் தோழிகளா இருக்கலாம், அவர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். இது வரைக்கும் சண்டை போட்டவங்களாம் வந்து உங்கள்கிட்ட சமாதான கொடி பறக்க விட்டு பேசுவாங்க. மன நிம்மதியும் மன ஆறுதலும் கிடைக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு தூக்கம், சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஹாப்பினஸ் இதெல்லாம் இருக்கும். ஏதோ ஏதோ ஒரு ஒரு மனபாரம் குறைஞ்ச மாதிரி 17ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. 17 தேதி வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்கும். நிறைய ஞான வழிபாட்டில் போய் இறங்குவீங்க. பணம் பணம் பணம்னு ஒரு மாதிரி அலைஞ்ச அமைப்பெல்லாம் மாதிரி தானாக தேடி வரும். இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், என்னை நம்பி வந்தவங்கள நான் காப்பாற்றணும், இதுதான். அதுக்கு இதை சேர்த்து வச்சுக்கணும், அதை ஆனால் இந்த தடவை இதெல்லாம் நடக்கும். புது புது ப்ராஜெக்டை கையில் எடுப்பீங்க. எதை பண்ணணும், அதை பண்ணணும், அங்கே பண்ணணும், இங்கே பண்ணணும், அதெல்லாம் இந்த தடவை டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். ஏன்னா 6ஆம் இடம் விழுக்குது. 6ஆம் இடம் தான் சர்வீஸில், 6ஆம் இடம் தான் வேலை. இப்போ வேலைக்கான முகாந்திரம் தெரியுது. சுய அடையாளத்தோடு கூடிய வேலை கிடைக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை. நம்மளுக்கு தேடி வரவங்களாம் நல்லவங்களா இருப்பாங்க. சும்மா வந்து நம்மளை எங்கேயாவது கொண்டு போய் படுகொலியில் தள்ளாமல் நல்லவர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அதுவே எனக்கு தெரிஞ்ச பிளெஸ்ஸிங் தான். நிறைய புது புது மனிதர்களை மீட் பண்ணுவீங்க. நிறைய சித்தர்களுடைய பயணப்படுவீங்க. இந்த திடீர்னு ஏதாவது ஒரு சித்தர் கோயிலுக்கு போகிறது, ஜீவ சமாதி போகிறது, இதெல்லாம் வந்து ரிஷபத்துக்கு இயல்பாக நடக்கும். இல்லை ஏதாவது சித்தர்கள் பற்றியாவது ஒரு கேள்விப்படுறது, ஏதாவது ஒரு ஜீவ சமாதி போகிறது, சித்தர்களை பற்றி கேள்விப்படுறது, சித்தர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை போய் அடையிறதுன்ற மாதிரி கொஞ்சம் அப்படி. ஏன்னா 4ஆம் இடத்துல இந்த சூரியன் கேது காம்பினேஷன் நம்மளை அந்த மாதிரியான ஒரு மார்க்கத்துக்குள் கொண்டு போய்விடும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை சுய பரிசோதனையின் மூலமாக வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. எண்ணியபடி சில விஷயங்கள் ஈடேறும். இந்த ஒரு மாதம் தப்பிச்சுக்கலாமா? எஸ், அஃப்கோர்ஸ். 17ஆம் தேதிக்கு அப்புறம் ஏற்கனவே இந்த போன மாதம் இருந்த ஒரு அலைச்சல், ஒரு டென்ஷன், ஒரு டிப்ரெஷன், என்ன பண்ணலான்ற அந்த டைலமா, எப்படி கடத்த போகிறோன்ற அந்த ஒரு பதப்பதப்பு, ஒரு பதட்டம், ஒரு நிதானம் இல்லாத தன்மை, உடம்பு ரீதியாக இருந்த பிரச்சனை, மன ரீதியாக எழுந்த பிரச்சனை, இந்த லோனு கடன் இதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நெக்ஸ்ட் லைஃப் எப்படி கொண்டு போகிறதுன்ற ஒரு கிளாரிட்டியோட மூவ்மெண்ட் இருக்கும். அதுவே எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்க போகுது. ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை சுய கௌரவத்தோடு கூடிய சுய அடையாளத்தை நிரூபிக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? சூப்பராக படிப்பீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பலம் வாங்கி 5ஆம் இடத்துல. வேற என்ன வேணும் சாமி? சூப்பராக இருக்கும்.
நிறைய பிள்ளைங்க இந்த தடவை காம்படிட்டிவ் எக்ஸாமில் கலந்துப்பாங்க. பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, ரிஷபராசி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ரிஷபராசிக்காரர்களே சம்டைம்ஸ் இந்த தடவை அந்த மாதிரி போட்டிகள்லாம் கலந்துக்கிட்டு ஜெயிப்பாங்க. நிறைய செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும். 2ஆம் இடத்து அதிபதி போய் ஆல்மோஸ்ட் 5ல் உட்கார்ந்து இருக்கும்போது அவருக்கு 5 கூடையப்பட்டவர் தான் அவர் 5ஆம் இடத்துல வந்து ஆட்சி பலம் வாங்குறாரு. அப்படின்ற போது பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய மூத்த பிள்ளையா இருக்கு ரிஷபம்னா அடுத்த பிள்ளை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2வது குழந்தை தான் ரிஷபம் அப்படின்னா டோன்ட் மைண்ட் ஏதோ ஒரு கரு களைவதற்கான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. இப்படியே குழந்தை பேரை கொடுக்கணும், கொடுத்தே தீர்வார் சுக்கிரன். நல்லா இருக்கு டைம் பீரியடு. போட்டி உங்கள் மேலே பொய்யா போட்ட வழக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தானாக போயிடும். இது வரைக்கும் நீங்கள் கதறின கதர் கண்டிப்பாக கடவுள் காதுக்கு கேட்கக்கூடிய மாதமாக இருக்குது. பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு படிக்குதுங்க, ஆனால் வந்து மார்க்கே வரமாட்டேங்குது. பிள்ளைங்க டக்கு டக்கு டக்குன்னு மார்க் வாங்கும். பிள்ளைகளுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு சூப்பர். சண்டை மட்டுமே போட்டுட்டு இருந்த வீட்டில் இனிமே வந்து கொஞ்சம் சமரசம் நடக்கும். உங்களை புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க. ரிஷபத்துக்கு பெரிய கவலை வீடு 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 தான். அப்புறம் தான் மற்றதெல்லாம். ரொம்ப அலைச்சல், ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாதிரி நிதானமாக உட்காந்து என்ன பண்ணலான்னு யோசித்து ஒரு 10 மட்டும் எடுத்து மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணி கிளென்ஸ் பண்ணி தடவை நிறைய வீட்டில் க்ளீனிங் நடக்கும். வீடாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்த க்ளீன் பண்ணி மனசையும் தடவை க்ளீன் பண்ணிக்க போகிறீங்க ரிஷபராசிக்காரன். 20லேருந்து 40 ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் தான் திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஆண்களுக்கு. பெண்களுக்கு செவ்வாய், அவன் குருவோட சேர்ந்திருக்கான். இவன் குரு 2ஆம் இடத்துல பார்வை கொடுக்குறான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக திருமணத்திற்கான வாய்ப்பு ரிஷபத்துக்கு 100 விழுக்காடு இந்த ஆஃப்டர் செப்டம்பர் 17 தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நிகழும். பிள்ளைக்கு ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, கிடைக்கலையா? இந்த மாதம் 17 தேதிக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சட்டை போட்டு இல்லை பிங்க் கலர் சட்டை போட்டு ஒரு மேட்ரிமோனியில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். 11 நாளில் பொண்ணு ரெடி. எழுதி வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு நடக்கும். சூப்பராக இருக்குது பிளானட்டரி பொசிஷன். உங்கள் சுயஜாதகம் எப்படி இருக்குன்றத தசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கோங்க. பக்கத்தில் ஏதாவது ஜோசியக்காரன்ட்ட கொடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவர் உங்களுக்கு நல்லா கைட் பண்ணுவார். இல்லையா இந்த மாதிரியான ஒரு கலரை கொடுத்து இந்த தடவை ஒரு புகைப்படம் எடுங்க. எண்ணி ஒரு 3 மாதத்துக்குள் திருமணத்திற்கான வாய்ப்புகள் வந்து தீரும். குழந்தை பிறப்பு அபரிவிதமாக இருக்குது. நிறையா பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஏதாவது ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுவீங்க. செப்டம்பர் மாதம் எனக்கு தெரிஞ்சு நிறைய ட்ராவல் பற்றியான ஒரு முன்னேற்பாடுகள் நடக்கும். நிறைய பேர் தடவை ட்ராவல் பேக் வாங்குவீங்களோ? ஏதோ ஒரு கிஃப்ட் கிடைக்கல, நீங்களே பேக் வாங்குவீங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் பேக் வாங்குறது, சூட்கேஸ் வாங்குறது, இதெல்லாம் இந்த தடவை எதிர்பாராமல் நீங்கள் போய் பண்ணிட்டு வருவீங்க. வேறு ஏதோ வாங்க போயிட்டு அதை வாங்கிட்டு வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குது. 40லேருந்து 60 இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி, அவ்வளவுதான். வேலை பார்த்து 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 எப்போ தான் நல்ல பேர் கிடைக்குமோன்னு தவிச்ச ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த பிரபஞ்சம் தூக்கி கொடுக்கும். ரொம்ப ஒர்க்காலிக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் தான் கொண்டு போய் கொடுப்பீங்க. அப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கஷ்டப்படாமல் சில விஷயங்கள் நடக்க போகுது. லக்கடிக்க போகுது. அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. அதிர்ஷ்ட காற்று வீச போகுது. சும்மா இப்படி ஸ்ட்ரோக் தான் வைப்பீங்க, பால் 4க்கு போகும். அந்தளவுக்கு சில சூப்பரான முக்கிய முடிவுகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். ரொம்ப நல்லா இருக்கு. 60 தாண்டி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் அம்மாவோட உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. உங்களுடைய உடல்நிலை, உங்கள் அம்மாவோட உடல்நிலை, முதுகு தண்டு வடம் தான் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே சூப்பர் தான். ஷோல்ட்ரு, இந்த ஷோல்ட்ரு, முதுகு தண்டு வடம், சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி. நான் போனதே சொல்கிறேன், பிம்பிள்ஸ்லாம் வர மாதிரி இருக்குது, கவனம். இந்த தடவை 17ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். 6ஆம் இடத்துல வந்து உட்கார அடி வயிறு தான் இந்த 6ஆம் இடம், ரைட்டா? இந்த கட்டெல்லாம் கொஞ்சம் கேஸ்ட்ரிக்கு, இன்டைஜஷன் ப்ராப்ளம், சாப்பிட்ற இடத்துல பார்த்து சாப்பிடணும். ஏன்னா 4ஆம் இடம் என்ற அமர்ந்து இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் சூரியன் கேதுவோட காம்பினேஷன். ஸோ சாப்பிட்ற இடத்த பார்த்து கவனமாக சாப்பிட்டிங்கன்னா போதும். மற்றபடி கண்ட இடத்துலலாம் போய் சாப்பிடாம ஹைஜீனிக்காக இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பிடுங்க. இல்லாட்டி அது ஒரு பிரச்சனையை கொடுத்து கொஞ்சம் வயிற்று வலியை உருவாக்கிடும். இப்போ எனக்கு தெரிஞ்ச சில பேருக்கு வயிற்று வலி இருக்குது. வயிற்று வலியை உருவாக்கிடும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது ரிஷபத்துக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கான அடையாளம், உங்களுக்கான அங்கீகாரம், நீங்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பாராட்டுக்கள், ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், வாங்க நினச்சதை வாங்குறதுன்ற மாதிரி நிறைய நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடிய மாதமாக, நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. என்ன பார்ப்பீங்க? நிறைய ரிஷபராசிக்காரங்க இந்த தடவை மான் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா பணம் ஒரு வரப்புன்னு அப்படி எப்படி மான் வராமல் கண்டிப்பாக மான் பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு இடத்துல மான் பார்க்கறது, மான் சிம்பிள் பார்க்கறது, மான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்க
இப்படிலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல். மன ரீதியாக நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த மான் பார்த்தல் என்ற நிகழ்வு நிகழப்போது. மான் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்போது கண்டிப்பாக பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன தெய்வத்தை வழிபடலாம்? மகாலட்சுமி வழிபாடு 100 விழுக்காடு நன்மை தரும். மேக்ஸிமம் முடிஞ்சா அந்த 17 தேதி இந்த மாதம் முழுமையே எவ்வளோ நேரம் ஆகிட போகுது. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. நிறையா உப்பு எடுத்துக்கோங்க. உப்பு தீபம் தெரியும்ல உங்களுக்கு, யூடியூப்லலாம் போட்டால் வந்துடும். அந்த மாதிரி உப்பு தீபம் போடுங்க இந்த தடவை. அது சூப்பரான பலனை கொடுக்கும். உப்பு சூடாகாம மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் போட்டால் போதும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போடுங்க. மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியனுக்கு வாட்டர் ரெஃபர் பண்ணுங்க. இதெல்லாம் செம்மையாக உங்களுக்கான தலைமைத்துவத்தை கொண்டு வந்து இந்த மாதம் கொடுக்கும். லட்சுமி வழிபாடும் சூரியனார வழிபாடும் மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்க காத்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள்.